பேரன்பிற்குரியோர்களே, சற்று நேரத்திற்கு முன்பாக தனது தமிழ் மொழி வீச்சால் தமிழர்கள் வாழ்வும் வளமும் எப்படி வளம் பெற வேண்டும், யாரிடமிருந்து நாம் விடுப்பு பெற வேண்டும், எதற்காக விடுப்பு பெற வேண்டும் என்றெல்லாம் உரைத்து சென்றிருக்கக்கூடிய அருமை தம்பி கரிகாலன் அவர்களே, அதே போல இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி வேட்பாளரும் எனது சட்டக்கல்லூரி எனது இளம் மாணவருமான அருமை தம்பி ஆனந்த் அவர்களே, என் முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குமாயன் கபீர் அவர்களே, அன்பு தம்பி மணிசெந்தில் அவர்களே, மற்ற ஏனைய எமது உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். அன்பர்களே, 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த மண்ணில் சமூக நீதியை விதைத்து விடுவோம், சமூக நீதியின் பால் உயர்த்தி விடுவோம், சமூகத்தை எல்லாம் ஓர் நிலையில் கொண்டு வருவோம் என்று கூறி சென்றிருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாளர்கள் இத்தேதி வரையில் சமூக நீதியை விதைத்தார்களா என்றால் அது சற்றேறக்குறைய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அன்பர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென்கோடியில், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இன்று கொழுந்து விட்டு எரியக்கூடிய சமூக நீதி என்றால் அதுதான் கௌரவ கொலையாக இருக்கிறது. அதை தடுப்பதற்கு இந்த அரசு வக்கணையற்று இருக்கிறது என்றால் எங்கு சமூக நீதியை நீங்கள் விதைத்தீர்கள், யாருக்காக விதைத்தீர்கள், எதற்காக விதைத்தீர்கள் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா என்றால் அதுதான் இல்லை. அதாவது இன்று கவின் கொலை வழக்கு, அதுக்கு ஒரு கௌரவ கொலை வழக்கு. அஜித் ஒரு பக்கம் கொலை. இப்படியானால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆளுநர்களை எண்ணிக்கையை குறைப்பதா, இல்லையானால் அங்கு இருக்கக்கூடிய காவல் ஆளுநர்களை மாற்றுவதா என்றால் அந்த ஒற்றை கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கக்கூடிய காவல்துறை மந்திரி முதல்வர் அவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தென் தமிழகத்தில் கொழுந்து விட்டு எறியக்கூடிய அந்த ஜாதிய கொடுமைகளை தடுக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்குமானால் அதை தடுக்காவிடி நீங்கள் 67 இந்த தேதி வரையில் சமூக நீதி என்ற ஒற்றை சொல்லை விதைக்கிறீர்களே, அது பொய் தான் என்று நான் சொல்வேன். அப்படியானால் நீங்கள் சமூக நீதி எதை சொல்கிறீர்கள்? அங்கு தொடர்ந்தாற்போல் ஒரு சமூகம் மட்டுமே காவல் ஆளுநர்களாக இருக்குமானால் அதை தடை செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய அமைச்சர் அவர்களுடைய பொறுப்பு என்றால் முதல்வர் அவர்கள் அதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் என்றால் அது இல்லை என்று தானே சொல்லக்கூடிய செயலில் இருக்கிறது. இது போலவே சொல்கிறேன், தமிழகத்தில் மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பின்பாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சூழல்களிலும் நாம் சொல்லுகிற மொழி சிறுபான்மையினுடைய பள்ளி கல்லூரிகளில் என் மண்ணினுடைய மாந்தர்களின் வரியும் வட்டியும் கொடுத்து அதை நடத்துகிற போது அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் இடஒதுக்கீட்டு முறை இருக்கிறதா என்பதை முதல்வர் அவர்கள் சற்றேறக்குறை உரைப்பார்களா சட்டமன்றத்தில்? அப்படியானால் அது எந்த சமூக நீதி? அதையெல்லாம் உணர்த்த மறுக்கிற முதல்வர் அவர்களுக்கு ஒரு கேள்வி. அந்த பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்களா, அல்லையானால் பேராசிரியர் நியமிக்கப்படுகிறார்கள், ஆசிரியர் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் வெள்ளை அறிக்கையாக கொடுக்கப்பட வேண்டிய கடமை முதல்வரோடது. 1967 வரை தேதி வரையில் ஏதாவது ஒன்றை சொல்லியிருக்கிறீர்களா? அதுவும் இல்லை. இதுதான் சமூக நீதியா என்றால் அப்படி சொல்லக்கூடாது. அன்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதனுடைய ஒற்றை வடிவம் சமூக நீதி. அப்படியானால் தென் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கூட்டத்தை எங்கள் அண்ணன் சீமான் நடத்தினாரே, பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையை தமிழகத்தில் முச்சோடு 45 ஆண்டுகளாக ஒரு தமிழ் குடியினர் கோரி வைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் மாநாட்டை நடத்துகிற போது எல்லோரும் நினைக்கிறார்கள் அது என்ன பட்டியல் வெளியேற்றம். தவறுதலான ஒரு புரிதல் மக்களிடம் விதைக்கப்படுகிறது. அன்பர்களே, நண்பர்களே, ஒன்றை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த குடியினர் அந்த கோரிக்கை வைத்தார்களோ அவர்கள் பழங்குடியினர், பட்டியல் வகுப்பினர்களும், முற்பட்ட வகுப்பினர், பிற்பட்ட வகுப்பினர் என்று பல வடிவங்களில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தார்கள் தன்னை ஒரு தேவேந்திர குல வேளாளர் என்று மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்டு மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த குடியினர் தன்னை பட்டியலிருந்து வெளியேற்ற சொல்வதற்கான காரணம் வேறொன்று இருக்கிறது. அவர்கள் பட்டியல் வகுப்பினரும் இருக்கிறார்கள், பட்டியல் பழங்குடியினர் இருக்கிறார், பிற்பட்ட வகுப்பினர் இருக்கா, முற்பட்ட வகுப்பினர் இருக்கா. இவர்களை எல்லாம் ஓர் வடிவமாக்கி ஏதாவது ஒரு குழுவில் தனக்கு தேவையான 5, 6, 7 என்ற விகிதாச்சாரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காகத்தான்
தேனி மாவட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொள்கை முழக்கமிட்டு அந்த ஒரு சமூகத்தை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஓர்மைப்படுத்துகிற அடுத்த நாள் அதே தேனி மாவட்டத்தில் மாடுகளை அவித்து கொண்டு மலைகளில் ஏறி சென்று இங்கு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நாம் தமிழ் தேசிய அரசியலை மட்டுமல்லாமல் மாடுகளுக்கும் உரிமை வேண்டும், மக்களுக்கும் உரிமை வேண்டும் என்று கோரிக்கையை கொண்டு சென்றானே, அதுதானே சமூக நீதி. அதுதானே சமூக நீதி. மாடுகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மேய்ச்ச நில உரிமை என்றெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அவர்தானே சமூக நீதியின் பிதாமகனாக இருப்பார் என்று கூறி, அன்பர்களே நண்பர்களே, எதுவாயினும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த அரசியலில் இந்த 2009 இத்தேதி வரையில் ஓர் நிலையில் எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக 8.5% ஓட்டு பெற்று தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய செந்தமிழன் சீமானுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஆனந்த் அவர்களை வெற்றி பெற செய்வேன் என்று நம்புகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.